நண்பர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று நாம் பார்ப்பது பண்ணாரி அம்மன். தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பு வாய்ந்த அம்மன் கோவில்களில் இந்த பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவில் சிறந்து விளங்குகிறது. இந்த சிறப்பு வாய்ந்த ஆலயம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இங்கு மூலவராக மாரியம்மன் அமைந்துள்ளார். தல விருட்சமாக வேங்கை மரமும் தீர்த்தமாக தெப்ப கிணறும் அமைந்துள்ளது. சரி, இந்த சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை பற்றி நாம் இங்கு விரிவாக காண்போம். பண்ணாரி மாரியம்மன் கோவிலின் ஒரு மிகச்சிறப்பு என்னவென்றால், இந்த ஆலயத்தின் அம்மன் தெற்கை நோக்கி சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். இந்த கோவிலில் விபூதி கிடையாது. அதற்கு பதிலாக புற்றுமண் தான் விபூதி பிரசாதமாக வழங்கப்படுகிறது. தற்சமயம் கோவிலின் வரலாறை காண்போம். சுமார் 300 வருடங்களுக்கு முன்பு இங்கு வாழ்ந்த சுற்றுவட்டார மக்கள் ஆடு மாடுகளை மேய்க்க இந்த வனப்பகுதிக்கு வருவது வழக்கம். அவற்றில் ஒரு பசு தனியாக சென்று வருவதை மேய்ப்பன் கவனித்து விட்டான். பின் அந்த பசுவை பின்தொடர்ந்து பார்க்கையில் அப்பசு தனது பாலை ஒரு வேங்கை மரத்தின் அடியில் கணம்புற்கள் சூழ்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன்னிச்சையாக பொழிவதை பார்த்து விட்டான். இதனை அறிந்து ஊர் மக்களிடம் தெரிவிக்க ஊர் மக்கள் அனைவரும் சென்று விளக்குகிறான். தற்சமயம் ஊர் மக்கள் வந்து அப்பகுதியினை சுத்தம் செய்கையில் கணம்புற்கள் சூழ்ந்த ஒரு புற்றும் அதன் அருகில் சுயம்புலிங்க திருவுருவமும் வேங்கை மரத்தடியில் இருப்பதை கண்டனர். அப்போது அங்கிருந்த ஒருவருக்கு அருள் வந்து, கேரளாவிலிருந்து பொதி மாடுகளை ஓட்டி கொண்டு மைசூர் செல்வதற்கு வழித்துணையாக வந்தேன். எழில் மிகுந்த இவ்விடத்தில் தான் தங்கிவிட்டதாகவும் தன்னை இனிமேல் பண்ணாரி மாரியம்மன் என்று போற்றி வழிபடுமாறும் அருள்வாக்கு கூறினார். அங்குள்ள மக்கள் அதற்கு ஒரு குடில் அமைத்து வழிபட்டு வந்தனர். காலப்போக்கில் அம்மனின் அருள் பரவத் தொடங்கி இப்போது மிகச்சிறப்பு வாய்ந்த சக்தி பெற்ற தெய்வமாக இப்பண்ணாரி அம்மன் ஆலயம் திகழ்கின்றது. பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கை, கால், கண் போன்றவற்றின் உருவத்தகடுகள் வாங்கி அர்ச்சனை செய்து அங்குள்ள உண்டியலில் போடுகின்றனர். அக்னி குண்டம் இறங்குதல், மௌரமனை வேலெடுத்து சாத்துதல், கெடா வெட்டுதல், அம்மனுக்கு தீபம் ஏற்றுதல், அம்மனுக்கு புடவை சாத்துதல், அபிஷேக ஆராதனை செய்தல் போன்றவற்றை இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் முக்கிய நேர்த்திக்கடனாக செலுத்துகின்றனர். கண் பார்வை இல்லாதவர்கள் அம்மை நோய் தீர, குழந்தை வரம் பெற, வேலை கிடைக்க என்ற அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறுகின்றது. மேலும் திருமண பாக்கியம், கைகால் போன்ற உடல் உறுப்பு குறைபாடு உள்ளவர்கள், விவசாயம் செழிக்க வேண்டுவோர் இவ்வாலயத்திற்கு அனுதினமும் வந்து பிரார்த்தனை செய்கின்றனர். பங்குனி கொண்டாட்டம் பெருந்திருவிழா 20 நாள் திருவிழா. 5 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். அமாவாசை உள்ளிட்ட விசேஷ தினங்களில் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். இதை தவிர செவ்வாய், வெள்ளி போன்ற தினங்களில் இந்த கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். கோவில் திறக்கப்படும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், பின்பு மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் ஆலயம் திறக்கப்பட்டிருக்கும். மேலும் இக்கோவிலாக இங்கிருக்கும் கொங்கு மண்டலத்திற்கென்று தனி பெரும் அடையாளமாக இப்போது வரையும் திகழ்கிறது. பண்ணாரி மாரியம்மன் கோவில் உங்களுக்கும் பிடித்திருந்தால் நீங்களும் நேரில் வந்து அம்மனை தரிசனம் செய்துவிட்டு மன நிம்மதியுடன் செல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அறிவுக்கண்ணன்.